காணி இழந்த எமக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். காணி இழந்த எமக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். காணி இழந்த எமக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். காணி இழந்த எமக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். காணி இழந்த எமக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். காணி இழந்த எமக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். காணி இழந்த எமக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். காணி இழந்த எமக்கு நீதி வேண்டும். எமது சொத்து, எமது வாழ்வாதாரம், எமது பரம்பரை வாழ்விடம், எமது மூதாதையரின் சொத்து, எமது பூர்வீக நிலம், எமது பரம்பரை சொத்து, எமது பாடசாலை, எமது பாடசாலை, எமது முன்பள்ளி, எமது கோயில்கள், எமது கொட்டடி விநாயகர். இன்றைய தினம் கேப்பாப்புலவு பூர்வீக ஆர்ப்பாட்டத்திலே கேப்பாப்புலவு மாதர் சங்கத்தினரும் மற்றும் கேப்பாப்புலவு கிருஷ்ணா விளையாட்டுக் கழக பெண்கள் அணியினரும் இன்று நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கேப்பாப்புலவு ஆர்ப்பாட்டமானது இரண்டாம் கட்டமாக தொடர் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நடக்கப்பட்டிருக்கின்ற இந்த போராட்டத்திலே இதுவரைக்கும் இந்த மக்களுக்கான தீர்க்கமான முடிவு யாராலும் வழங்கப்படவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிமித்தம் இந்த மக்கள் அனைவரும் இந்த தெருவிலே இருப்பதுதான் அரசாங்கம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் தெருவிலே இருந்து அவருடைய வாழ்க்கை காலத்தை, அவருடைய மரணங்கள் இந்த தெருவிலே நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் என்று தெரியவில்லை. இந்த இடத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீர் துளிகளுக்கும் இந்த அரசாங்கம் என்ன பதில் கூற போகின்றது என்று தெரியாமல் இருக்கிறது. கடந்த வருடங்களிலும் தொடர் போராட்டமாக வருடங்கள் கடந்தும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை விடுபட்டிருந்தது. தற்பொழுது மிகுதி பகுதிகளிலே தான் முக்கியமான பாடசாலைகள், முக்கியமான தளங்கள் எல்லாம் அங்கே காணப்படுகின்றது. மக்களுடைய வருமானங்களை வசூலித்துக் கொண்டு அரசாங்கம் இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே எங்களுடைய மக்கள் தெருவிலே இருக்கின்றார்கள். பெண்கள் அணியாக நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுக்காக குரல் கொடுக்க இங்கே வருகை வந்திருக்கிறோம். අපි මේ කේපාපිලෝ ගම්මානයේ ඉඳලා මේ උද්ඝෝෂණය කරන තැන තමයි අපි මේ කතා කරන්නේ. ඒ කියන්නේ මේ අපි ඇවිල්ලා කේපාපිලෝ භාණ්ඩාකාරයෝ මේ කට්ටියත් ඇවිල්ලා ඉන්නවා. ඊට පස්සේ මේ ගම්මානයේ ඇවිල්ලා ඉඩම් අයිතිකාරයෝ ඔක්කොම තමයි මේ ඇවිල්ලා මෙතනින් ඉන්නේ. පිටින් කවුරුවත් නැහැ. කරුණාකරලා ජනාධිපතිතුමනේ ඔයා කොළුවට ගන්න. ඒ කියන්නේ අපි ඇවිල්ලා මේ පාරේ දවස් 19ක් ඇවිල්ලා මේ දුක් විඳිනවා. කිසි කෙනෙක් ඇවිල්ලා ඇයි කියලා ආන්න. පොඩි දරුවගෙන අම්මලාගෙන අපිගෙන ටිකක් හිතලා කල්පනා කරලා අපේ ඉඩම් ගෙන තමයි අපි ඉල්ලන්නේ. වෙන කිසි දෙයක් අපි ඉල්ලන්නේ. කවුරුවත් ඇවිල්ලා ජනාධිපතිතුමා ඇවිල්ලා ටිකක් හරි අපිව බලන්න. අපි ඇවිල්ලා දැන් අපේ ඉඩම් වලින් තියෙනවා, දැන් පොල් ගස් තියෙනවා, අඹ තියෙනවා, කොස් තියෙනවා, හැම දෙයක්ම තියෙනවා අපේ ඉඩම් වලින්. ඒ ඉන්න අපේ ඉඩම් ටික තමයි අපි ඉල්ලන්නේ. ඒ කියන්නේ අපේ තාත්තලා අත්තම්මලාගේ ඉඩම් තමයි මේක ඇවිල්ලා. ඒ කියන්නේ ජනාධිපතිතුමනේ ඒක තමයි අපි ඉල්ලා සිටින්නේ. මෙච්චර කාල දවස් 19ම ඇවිල්ලා අපි පාරේ ඉන්න වෙලා තියෙන්නේ. යුද්ධ කාලෙමුත් කරාවල හිටියා. දැමුත් අපි පාරේ ඉන්න ඕනේ. ඒ කියන්නේ අපේ ඉඩම් ටික දීලා අපි පාරේ ඉන්න ඕන. අපේ ඒක ඉල්ලන්න ගිහලා තමයි දවුත් ඇවිල්ලා පාරේ ඉන්නවා අපි. ඒක තමයි දැන් ඇවිල්ලා අපි පාරේ ඉන්නවා කියලා කවුරුත් ඇවිල්ලා බලන්නේ. අපි තමයි කෑ ගාලා අඬන්න ඕන, දුක් විඳින්න ඕන. ඒ හින්දා තමයි අපි ඉල්ලන්නේ මේක. ඒ හින්දා කරුණා කරලා ජනාධිපතිතුමනි අපේ ඉඩම් ටික අයින් කරලා දෙන්න කියලා තමයි අපි ඉල්ලා සිටින්නේ. உங்களோட உணர்வுகளை நாங்கள் சிங்கள மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். கேப்பாப்புலவு பூர்வீக மக்களுடைய இரண்டாம் கட்ட மனவெழுச்சி போராட்டம் ஆரம்பித்து இன்று 19 நாளாகின்றது. இன்றைய நிலையிலே எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் நிறைய கோரிக்கை விட்டிருந்தோம். உடனடியாக வந்து உண்மை நிலைகளை வெளிக்கொணர்ந்து எங்களுடைய காணியை விட வேண்டும் என்று. அவருடைய வருகையோ அவருடைய சாதகமான பதிலோ இன்று வரையும் எங்களுக்கு எட்டவில்லை. மக்களினால் 19வது நாளாக முன்னெடுக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த கேப்பாலவை சேர்ந்த மாதர் சங்கம், கேப்பாவளவை சேர்ந்த கிங்கிஸ்லி கிருஷ்ணா விளையாட்டுக் கழக மகளிர் அணியும் இன்று இந்த காணி விடுவிப்புக்கு
வேண்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஏற்பாட்டு குழு அணியுடன் அணுகி அவர்கள் நாங்களும் உங்களுடன் ஒரு பங்குதாரியாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வலு சேர்க்க விரும்புகின்றோம். விடுவிப்பு செயற்பாட்டு குழு அவர்கள் இன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து 19வது நாட்களாக இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வலுச்சேர்ப்பு முகமாக இந்த இடத்திலே வருகை தந்து வலுச்சேர்த்து தங்களுடைய மனவேதனையையும் ஆதங்கத்தையும் அந்த மக்களுடைய காணிகளை இந்த அரசாங்கம் விட வேண்டும் என்று வேண்டுகோளை அறைகூவலாக இன்றைய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களுக்கு கௌரவ மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு வேண்டுகோளாக விடுத்திருக்கின்றார்கள். அரசியல் வாக்குறுதிகளை அள்ளி வாரி வழங்கிய NPP கட்சி அரசாங்கம் கௌரவ மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் மிக அரசியல் வாக்குறுதிகளாக விடுத்து செல்லாது அந்த விடயத்திலே கவனம் எடுத்து இந்த மக்களுடைய பல ஆண்டு காலமாக இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்கள் அவர்களை ஏறெடுத்து கூடி பார்க்கவில்லை. அவர்களை போன்று இன்று நீங்களும் அந்த தவறை விடாது தயவு செய்து மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்களும் பாதுகாப்பு அமைச்சும் அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் ஒன்றிணைந்து இந்த மக்களுடைய துயரத்தை இன்னலை துடைத்து அவர்களுடைய காணிகளை விடுவித்து